ஒரு படத்துல ஒன்னா நடிக்கும் போது காதலிக்க ஆரம்பிச்ச நடிகர் நடிகைகள் யாருன்னு பார்க்கலாம். இது பார்ட் 2. அச்சமுண்டு படத்துல நடிச்சப்போ ஸ்னேகா பிரசன்னாவுக்கு இடையே காதல் ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்களாம். காலப்போக்குல அது காதலா மாறிடுச்சு. ஆனா 2 பேருமே பெருசா வார்த்தையெல்லாம் விட்டு காதல சொல்லிக்கல. மனசுக்குள்ளேயே ஒரு புரிதல் இருந்துச்சாம். எனக்கு அவரை பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும்னு மௌனமாவே தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். பிக் பாஸ்க்கு அப்புறம் நமிதா அவரோட பாய் ஃப்ரெண்டான வீரேந்திராவை தான் மேரேஜ் பண்ணிக்க போறதா அறிவிச்சாங்க. இவங்க 2 பேரும் ஒரு படத்துல நடிக்கும் போது தான் நமிதாவுக்கு லவ் வந்திருக்கு. நமிதாவே போய் டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணி வீரேந்திராவை லாக் பண்ணிட்டாங்க. ராதிகா மற்றும் சரத்குமார் 2 பேருக்குமே இது மறுமணம். அதனால முதல்ல நிறைய தயக்கம் இருந்துச்சாம். ஆனா சரத்குமார் மேல இருந்த முழு நம்பிக்கையில ராதிகா தான் தைரியமா சரி வாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு சொல்லி கல்யாணத்துக்கு அடி போட்டாங்களாம். ரஜினிகாந்த் படப்பிடிப்பு சமயத்துல ஆர்யாவுக்கும் சாயிஷாவுக்கும் இடையில பயங்கரமா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த ஸ்பாட்லயே 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சாம். லவ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்திலே இனிமே வெயிட் பண்ண முடியாதுன்னு முடிவெடுத்து வீட்டுல பேசி கல்யாணத்தையும் முடிச்சிட்டாங்க. தேவராட்டம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல கௌதம் கார்த்திக், மஞ்சிமா மோகன் 2 பேருக்கும் செம ஃப்ரெண்ட்ஷிப். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பழக்கம் கண்டினியூ ஆயிருக்கு. ஒரு கட்டத்துல கௌதம் கார்த்திக் மனசுக்குள்ள இருந்த காதல மஞ்சுமா கிட்ட சொல்ல அவங்க முதல்ல கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு அப்புறமா ஓகே சொல்லிட்டாங்களாம்.